நடிகர் பசுபதியை வளர்த்து விட்ட படங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த படங்கள் இல்ல அப்படின்னா ரங்கன் வாத்தியாரே இல்ல. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குசேலன். பி வாசு இயக்கத்துல ரஜினி, பசுபதி, மீனா, வடிவேலு இவங்க எல்லாரோட நடிப்புலயும் வெளியான படம் தான் இந்த குசேலன். இந்த படத்துல முடி திருத்தக்கூடிய ஏழை தொழிலாளியா பசுபதி நடிச்சிருப்பாரு. சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினி இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்துல ரஜினி அசோகா நடிச்சிருப்பாரு. அசோக்கு கிட்ட எப்படா போய் பேசுறது, அவர் பெரிய பணக்காரர், சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அசோக் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப போறதும் இல்ல, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு திருதிருன்னு முழிச்சிட்டு இருப்பாரு பசுபதி. இந்த படம் கொஞ்சம் சுமாராவே இருந்தாலும் பசுபதியோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப பக்காவா இருக்கும். இந்த படத்துல பசுபதி நடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஒரு ரோல் கொடுத்தாலும் இவரால பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை நிறைய டைரக்டர்ஸ்க்கு உருவாச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெயில். வசந்தபாலன் இயக்கத்துல பரத், பசுபதி, பாவனா, ஸ்ரேயா ரெட்டி இவங்களோட நடிப்புல வெளியான படம் தான் இந்த வெயில். இந்த படத்துல பரத்தோட அண்ணனா பசுபதி நடிச்சிருப்பாரு. சின்ன வயசுலயே வீட்டுல ஆட்டையை போட்டதுனால வீட்டுல இருந்து வெளியேறி மகன் பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வருவான். அப்படி பல வருஷம் கழிச்சு திருப்பி வீட்டுக்குள்ள வரும்போது அந்த குடும்பம் அவனை எப்படி பாக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் நீங்க இதுவரை பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும். இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா நல்ல எமோஷனலா மொத்தமா பசுபதி கனெக்ட் பண்ணுவாரு. அந்த டைம்ல பரத்துக்குலாம் நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. பட் அவர் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு பசுபதியோட ஆக்டிங் பக்காவா இருக்கும். நீங்க மீம்ஸ் எல்லாம் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நாதாமா உன் புள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும், பாத்திருக்கீங்களா? அது இந்த படத்துல உள்ளதுதான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மஜா. இந்த படம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. படம் முழுக்க சும்மா கலகலன் ஜாலியா போய்கிட்டே இருக்கும். இந்த படத்துல எக்கச்சக்க கவுண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். விக்ரம், அசின், பசுபதி, மணிவண்ணன், வடிவேல் இவங்க எல்லாரோட நடிப்புல வெளிவந்த படம் தான் இந்த மஜா. இந்த படத்துல விக்ரமோட பிரதரா பசுபதி நடிச்சிருப்பாரு. ரொம்ப ரொம்ப வெகுளியான கேரக்டருங்க. இந்த வெகுளியான கேரக்டர் சேட்டைகள் பண்ணா எப்படி இருக்கும், இவர் பண்ணக்கூடிய லவ்வா இருக்கட்டும், இவர் பண்ணக்கூடிய ரொமான்ஸா இருக்கட்டும், இவர் பண்ணக்கூடிய காமெடி, வடிவேல் கூட பண்றது, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓவரால் இந்த படத்தை பசுபதி நல்லா தாங்கி பிடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். மஜா படம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் பசுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவரோட ஃபேனாவும் மாறி இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திருப்பாச்சி. திருப்பாச்சியா? இது விஜயோட படமாச்சே, இது எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டா இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு, பட்டாசு பாலு. நம்மளால மறக்க முடியுமா? எல்லாருமே சின்ன வயசுல ஒரு வாட்டியாவது பட்டாசு கொளுத்திக்கிட்டு அது மேல காலை வச்சுக்கிட்டு நான் தாண்டா பட்டாசு பாலு, இனிமே இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசணும்னு சொல்லக்கூடிய டைலாக எல்லாருமே சொல்லி பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டரா இவர் மாறி இருக்காரு. என்னதான் இந்த படத்துல இவர் வில்லனாவே நடிச்சிருந்தாலும், என்னதான் இவர் இந்த படத்துல கொலைகளே பண்ணிருந்தாலும் நமக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். நான்லாம் என் லைஃப்ல இனிமே இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசணும்னு சொல்ற டைலாக 100 வாட்டிக்கு மேல சொல்லியிருப்பேன். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விருமாண்டி. கமலஹாசனை டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட நடிப்பிலேயே வெளிவந்த படம் தான் விருமாண்டி. விருமாண்டி பசுபதியோட கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல பசுபதி கமல் கூடயே இருந்துகிட்டு அதுக்கப்புறமா அவருக்கே எதிரியா மாறுவாரு. இது எல்லாத்தையும் தாண்டி பசுபதிக்கு இந்த படத்துல அவரோட கம்பீரமா இருக்கட்டும், அவரோட பேச்சா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். விருமாண்டில ஒரு பக்காவான வில்லன் ரோல் அப்படின்னு சொல்லலாம். கமல், நெப்போலியன் இவங்க 2 பேரோட ஆக்டிங்கை விட எனக்கு பசுபதியோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு அப்புறமா தான் கிராமப்புறங்கள்ல வந்து பசுபதியோட கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி பசுபதியும் நல்லாவே ஃபேம் ஆகுறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. கோகுல் இயக்கத்துல விஜய் சேதுபதி, நந்திதா, சூரி மற்றும் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த படத்துல அண்ணாச்சி அப்படின்ற கேரக்டர்ல பசுபதி நடிச்சிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்ச படம் அப்படின்னா இதுன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு பசுபதி ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்ச படம் அப்படின்னா இதை சொல்லலாம். இதுல இவரோட கேரக்டர் அப்பப்போதான் வந்துட்டு போகும். ஆனா வரக்கூடிய சீன்ஸ் எல்லாத்துலயுமே மிகப்பெரிய கைத்தட்டல்கள். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சார்பட்டா பரம்பரை. ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக் வேணும், கரெக்டா? அப்படி கிடைச்சதுதான் பசுபதிக்கு ரங்கவாத்தியார். ரஞ்சித் இயக்கத்துல ஆர்யா, பசுபதி, கலையரசன், துஷாரா விஜயன் இவங்க எல்லாரோட நடிப்பிலே வெளியான படம் தான் இந்த சார்பட்டா பரம்பரை. இந்த படத்துல ரங்கன் கேரக்டரை அடிச்சுக்கவே முடியாது. என்னதான் இந்த படத்துல கபிலன் மாசாவே இருந்தாலும் ரங்கன் தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே தன்னை சார்ந்த பரம்பரையை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற வெறிய பசுபதி அவரோட கண்ணிலேயே நமக்கு டெலிவர் பண்ணிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பசுபதி நடிச்சதுல ஃபேவரட் கேரக்டர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.